I have to say some things by way of introduction today so that everybody can understand what we are talking about as we go into the 6th chapter. ஆறாம் அதிகாரத்திற்குள் பிரவேசிக்கும் முன்பு முன்னுரையாக எல்லோரும் அறிந்து கொள்ளும்படியாக முன்னுரையாக ஒரு சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். Remember in the first to the 3rd chapter, first, second and third chapter, we saw the risen Christ who stands in the midst of the 7 candlesticks which are the churches. முதல் 3 அதிகாரங்களிலே சபையின் நாயகனாகிய இயேசு கிறிஸ்து தாமே அந்த குத்து விளக்குகளாகிய சபைக்கு நடுவிலே 7 சபைகளுக்கு நடுவே நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். When you come to the 4th chapter, 4ஆம் அதிகாரத்திற்கு நாம் வரும் வேளையில் the scene in the book of Revelation changes from the earth to from the church to the heavens. 4ஆம் அதிகாரத்திலே காட்சியாகப்பட்டது பூமியிலிருந்து பரலோகத்திற்கு மாறுகிறது. And from the 4th chapter onwards, 4ஆம் அதிகாரம் முதல் it is talking about what is revealed in the heavens. பரலோகத்திலே என்ன வெளிப்படுத்தப்பட்டதோ அது அங்கே சொல்லப்படுகிறது. It seems like the church is not found after the 3rd chapter. It is not found for a long time in the book of Revelation. 3ஆம் அதிகாரத்திற்கு பிறகு சபை என்பது அங்கே கடைசி அதிகாரம் வரைக்குமாக காணப்படவில்லை என்பது தெளிவாகிறது. The reason is காரணம் இதுதான், that the church is not there during the events that are described from the 4th to the 19th chapter. 4ஆம் அதிகாரம் முதல் 19ஆம் அதிகாரம் வரைக்குமாக சொல்லப்பட்டிருக்கிறதே சம்பவங்கள். அந்த சம்பவங்கள் நடக்கும் வேளையிலே சபையாகப்பட்டது பூமியிலே இல்லை. The church is already taken up. சபையாகப்பட்டது ஏற்கனவே எடுத்துக் It is கொள்ளப்பட்டது. with the Lord. அது கர்த்தரோடு இருக்கிறது. And the events of the tribulation commence on the earth after the church is taken away. சபை எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு பூமியிலே உபத்திரவ காலத்திலே நடக்க வேண்டிய சம்பவங்கள் நடக்கின்றன. And the revelation about the events of the tribulation is given to John. உபத்திரவ காலத்திலே என்ன நடக்க போகிறது என்பவைகளை குறித்த வெளிப்பாடு யோவானுக்கு அங்கே கொடுக்கப்படுகிறது. The whole Christian world is curious about what will happen in the tribulation. உபத்திரவ காலத்திலே என்ன நடக்க போகிறது என்பதை குறித்து கிறிஸ்தவ உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. It arouses our curiosity tremendously. நம்முடைய ஆசை அபரிவிதமாக அது தூண்டி விடுகிறது. So in these chapters we will talk about the kind of events that will take place during the tribulation. ஆகவே இந்த அதிகாரத்திலே உபத்திரவ காலத்திலே என்ன சம்பவங்கள் நடக்க போகிறது என்பதை சற்று நாம் அலசி பார்க்கலாம். In chapter 4 you will remember John sees the throne. 4ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் யோவான் சிங்காசனத்தை அங்கே அவர் The பார்க்கிறார். one who sits on the throne is described. சிங்காசனத்திலே உட்கார்ந்திருக்கிறவர் வர்ணிக்கப்படுகிறார். The 24 elders there seated also with God are described. 24 மூப்பர்களும் அங்கே தேவனோடு உட்கார்ந்திருப்பதாக வர்ணிக்கப்படுகிறார்கள். The four living creatures are described. 4 ஜீவராசிகள் அங்கே வர்ணிக்கப்படுகின்றன. So the throne room of God is described. ஆகவே தேவனுடைய சிங்காசனம் இருக்கும் அறையாகப்பட்டது அங்கே காட்சியாக காட்டப்படுகிறது. Last week we studied the 5th chapter. கடந்த வாரத்தில் 5ஆம் அதிகாரத்தை நாம் பார்த்தோம். The vision of John continues into the 5th chapter. யோவானுடைய தரிசனம் 5ஆம் அதிகாரத்திலும் தொடர்ந்து வருகிறது. The vision of the throne room. அதாவது சிங்காசனம் இருக்கிற அறையை குறித்த ஒரு But தரிசனம். now instead of focusing on the general throne room and describing everything he sees, he is focused on one item in the throne room. இப்படி சிங்காசனம் இருக்கிற அறையிலே சிங்காசனத்தை குறித்து பொதுவாக அவர் சொல்வதற்கு பதில் அவருடைய கவனமாகப்பட்டது இப்போது சிங்காசனத்திலே காணப்படுகிற ஒரு குறிப்பிட்ட பொருள் மீது பதிகிறது. That is the book that is on the throne. அதுதான் அந்த சிங்காசனத்திலே காணப்பட்ட ஓர் புத்தகம். And he describes the cry of the mighty angel that comes and says, who is worthy to open that book? இந்த புத்தகத்தை திறப்பதற்கு பாத்திரவான் யார் என்று சொல்லி ஒரு தேவதூதன் பெரும் சத்தத்தோடு அவர் கூப்பிடுகிறதை இவர் கேட்கிறார். Though mighty in great strength, he is unable to open or do anything about that book. அந்த தேவதூதன் பலத்திலே வல்லமை உள்ளவராக காணப்பட்ட போதிலும் கூட அந்த புத்தகத்தை திறக்க முடியாதவராக அவர் இருந்தார். The point is not that who is strong enough to take the book and open it and open the seals thereof. The point is who is worthy to open the seals thereof. அந்த இடத்துல காரியம் என்னவென்று சொன்னால்
அந்த புத்தகத்தை திறப்பதற்கு அதிக வல்லமை உள்ள மனுஷன் என்று அல்ல, அந்த புத்தகத்தை திறப்பதற்கு தகுதியான மனுஷன் யார் என்பதுதான் அங்கே பொருட்டு. There he is told that there is someone who is worthy to take the book and open the seals. அந்த இடத்திலே அவருக்கு சொல்லப்படுகிறது, புத்தகத்தை திறக்க தகுதி உள்ளவர் ஒருவர் இருக்கிறார். That is Jesus Christ. அதுதான் இயேசு I கிறிஸ்து. described to you why Jesus Christ is specially qualified to take the book and open it. இயேசுவானவர் அந்த புத்தகத்தை எடுப்பதற்கும் திறப்பதற்கும் எவ்வாறு விசேஷித்த விதத்திலே தகுதி பெற்றிருக்கிறார் என்று ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னேன். I told you that the culmination of all events and things concerning the earth is given in the hands of Jesus. Judgment is given in his hands. உலகமும் அதை குறித்த முடிவுகளும் முடிவு காலத்தின் அனைத்து காரியங்களும் இயேசுவின் கரத்திலே கொடுக்கப்பட்டு இருக்கிறதே. நியாய தீர்ப்பு இயேசுவின் கரத்திலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னேன். And I described to you the kinsman redeemer concept and why Jesus is specially qualified to open the book. இயேசுவானவர் ஏன் இந்த புத்தகத்தை திறப்பதற்கு விசேஷித்த தகுதி பெற்று இருக்கிறார் என்பதை குறித்து சொல்லும் வேளையிலே சுதந்திரவாளி என்கிற ஒரு பழைய ஏற்பாட்டு கருத்தை உங்கள் மத்தியில் எடுத்து வைத்தேன். Now Jesus takes the book and opens the seals. இயேசுவானவர் புத்தகத்தை எடுக்கிறார், இப்பொழுது முத்திரையை In திறக்கிறார். chapter 6 we are facing Jesus who's taking the book and opening the seals. 6ஆம் அதிகாரத்திலே இயேசுவான புத்தகத்தை எடுத்து அந்த முத்திரையை திறக்கிறதை நாம் பார்க்கலாம். And as each seal is opened, total number of 7 seals. மொத்தம் 7 முத்திரைகள், ஒவ்வொரு முத்திரையும் உடைக்கப்படும் வேளையிலே Each one reveals different events that unfold during the tribulation period. ஒவ்வொரு முத்திரையும் உபத்திரவ காலத்திலே நடக்க போகிற ஒவ்வொரு சம்பவங்களை விளக்கி காட்டுகிறது. Let me first say some things about the tribulation period. இந்த உபத்திரவ காலத்தை குறித்து ஒரு சில வார்த்தைகள் முதலாவது நான் சொல்லட்டும். Beginning with Revelation 6, we have what is called in the scriptures in many places as the day of the Lord. வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் முதற்கொண்டு பல வசனங்களிலே பல அதிகாரங்களில் நாம் என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால் ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது, கர்த்தருடைய நாள் என்கிற ஒரு The வார்த்தை. Bible mentions it in many places. வேத புத்தகம் இந்த வார்த்தையை பல இடங்களிலே சொல்லுகிறது. You may have read that phrase, the day of the Lord. கர்த்தருடைய நாள் என்கிற வார்த்தையை நீங்கள் பலமுறை வாசித்திருப்பீர்கள். The day of the Lord refers to the tribulation period and even extends to the 1000-year reign of Christ. கர்த்தருடைய நாள் என்று சொல்லும் வேளையிலே உபத்திரவ காலத்தையும் அது குறிக்கிறது, 1000 வருட அரசாட்சியும் உள்ளடக்கி இருக்கிறது. And it ends, the day of the Lord ends at the great white throne judgment in the end. கர்த்தருடைய நாள் என்பது முடிவிலே பெரிய வெள்ளை சிங்காசனத்திலே ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறதே, அந்த நியாய தீர்ப்போடு முடிய போகிறது. This day of the Lord is the tribulation period and the 1000-year period, that entire period. இந்த கர்த்தருடைய நாள் என்பது உபத்திரவ காலம், 1000 வருட அரசாட்சி, அதன் பிறகு வரக்கூடிய நாட்கள். It is also called the day of Jacob's trouble. அதே வேளையிலே இந்த நாளுக்கு இன்னொரு பெயரும் இருக்கிறது, யாக்கோபின் இக்கட்டு காலம். You know that Jacob's name was changed to Israel. உங்களுக்கு நன்றாக தெரியும், யாக்கோபின் பெயர் இஸ்ரவேல் என்று மாற்றப்பட்டது. So you can say that it is the day of Israel's trouble. ஆகவே மாற்றி கூட சொல்லலாம், இஸ்ரவேலின் இக்கட்டு காலம். It is a time that is specifically has implications for the nation of Israel and the people of Israel. இஸ்ரவேல் தேசத்திற்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் குறிப்பாக இருக்கக்கூடிய அந்த நாட்கள் அவைகள். Much of the focus will be upon the nation and the people of Israel. As the church is now gone, focus will be on them. சபையாகப்பட்டது இப்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட்டபடியினாலே கவனம் ஏறக்குறைய அனைத்துமே இஸ்ரவேல் மீதுதான் இப்பொழுது பதிக்கப்படுகிறது. It is also called the 70th week of Daniel. அதே வேளையிலே தானியேல் புத்தகத்திலே இது 70வது வாரம் என்றும் அழைக்கப்படுகிறது. Daniel prophesied about the 70 weeks. 70 வாரங்களை குறித்து தானியேல் தீர்க்கதரிசனமாக சொன்னார். 69 weeks are fulfilled. 69 வாரங்கள் நிறைவேறிவிட்டன. 70th week awaits the fulfillment. 70வது வாரம் நிறைவேற That காத்திருக்கிறது. 70th week specifically refers to the 7-year tribulation period. இந்த 70வது வாரம் என்பது குறிப்பாக 7 வருட உபத்திரவ காலத்தை காட்டுகிறது. So from chapter 6 to 19, the events recorded there are events of the 70th week of Daniel. ஆகவே 6ஆம் அதிகாரம் முதல் 19ஆம் அதிகாரம் வரைக்கும் சொல்லப்பட்டு உள்ள சம்பவங்கள் தானியேலிலே சொல்லப்பட்டிருக்கிறதே 70வது வாரம் என்று, அந்த 70வது வாரத்தில் நடக்கக்கூடிய So சம்பவங்கள். the tribulation period is called the day of the Lord. ஆகவே இந்த உபத்திரவ காலம் என்பது கர்த்தருடைய நாள் என்று அழைக்கப்படுகிறது. It is also called the time of Israel's trouble. இஸ்ரவேலின் இக்கட்டு காலம் என்றும் அழைக்கப்படுகிறது. It is the 70th week that Daniel prophesied about. தானியேல் தீர்க்கதரிசனமாக உரைத்தாரே 70வது வாரம் அதுவென்றும் அழைக்கப்படுகிறது. I want you to know that it does not refer to some general period of trouble. It refers
to the tribulation, an event that is unique. நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த உபத்திரவ காலம் என்று சொல்லும் வேளையிலே, இக்கட்டு காலம் என்று சொல்லுகிற வேளையிலே, பொதுவான ஒரு இக்கட்டு காலம் அல்ல. உபத்திரவ காலத்திலே ஈடு இணையற்ற நிகரற்ற ஒரு உபத்திரவம் வருகிறதே, அந்த உபத்திரவத்தை குறிப்பாக இது காட்டுகிறது. In the world, various generations have seen times of trouble. இந்த உலகத்திலே பல தலைமுறையினர் பலவிதமான இக்கட்டுகளை கண்டிருக்கிறார்கள். But this is not that general type of trouble. It is a specific time period and specific kind of trouble which is unique. இது பொதுவான ஒரு உபத்திரவமோ ஒரு பொதுவான ஒரு இக்கட்டு அல்ல. இது இதுவரைக்கும் இருந்திராத எடுத்துக்காட்டான தனிப்பட்ட தன்னிகரற்ற ஒரு உபத்திரவம். Now let me read to you verses 1 and 2 of Revelation chapter 6. வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை இப்பொழுது உங்களுக்கு நான் And I வாசிக்கிறேன். will talk just about the first seal, the opening of the first seal. முதல் முத்திரை உடைக்கப்படுவதை குறித்து உங்கள் மத்தியில் இன்றைக்கு நான் பேசட்டும். And we will continue later on. அதன் பிறகு தொடர்ந்து நாம் பார்க்கலாம். I saw when the Lamb opened one of the seals, and I heard as it were the noise of the thunder, one of the four beasts saying, "Come and see." ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். And I saw, and behold, a white horse, and he that sat on him had a bow, and a crown was given unto him, and he went forth conquering and to conquer. நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். It is a very dramatic presentation here. இந்த இடத்திலே பாருங்கள், எடுத்துக்காட்டான ஒரு சம்பவம் இங்கே. You can feel the trouble is starting. அந்த உபத்திரவம் அங்கே ஆரம்பிக்கிறது அங்கே நீங்கள் உணர முடியும். Organized rebellion first began at the Tower of Babel under the leadership of a man named Nimrod. ஒழுங்கான முறையிலே அல்லது எல்லாரும் கூடி தேவனுக்கு எல்லாருமாக கூடி தேவனுக்கு விரோதமாக செய்த முதல் புரட்சியாகப்பட்டது, முரட்டாட்டமாகப்பட்டது பாபேல் கோபுரம் கட்டிய அந்த சம்பவத்தில் துவங்கி என்பது எல்லோருக்கும் தெரியும். Tower of Babel is not the first rebellion, but it is the first properly organized rebellion. இந்த பாபேல் கோபுரத்தின் புரட்சி என்பது முதல் புரட்சி அல்ல, நன்றா எல்லோரும் ஒன்றாக கூடி செயல்பட்ட ஓர் புரட்சி அது. You will read about it in the book of Genesis. ஆதியாகமம் புத்தகத்தை நீங்கள் வாசிக்கலாம். You will read about how this man gathered the people, and they were of one mind and in one accord, and they wanted to build a tower that will reach to the skies, into the heavens. அவன் மக்களை எல்லோரும் ஒன்றாக கூட்டினான், ஒன்று சேர்த்து வானத்தை எட்டக்கூடிய அளவிற்கு ஒரு கோபுரத்தை கட்ட அவன் முற்பட்டான் என்பதை அங்கே நீங்கள் வாசிக்க முடியும். Not for the glory of God, but to defy God and to challenge God. தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக அல்ல, தேவனுக்கு சவால் விடவும் தேவனை துச்சமாக மதிக்கவும் In the pride and arrogance they wanted to do it. பெருமையும் அகங்காரமும் கொண்டவர்களாக அப்படி செய்தார்கள். God came down, confounded their language, and their project failed. தேவன் இறங்கி வந்தார், அவருடைய மொழிகளை குழப்பினார், அவர்கள் தங்கள் முயற்சியில் தோல்வியை கண்டார்கள். And problems concerning language began, and they began to be dispersed. மொழியை குறித்த ஒரு பிரச்சனை அங்கே உருவாகியது, அவர்கள் அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். That's where the language politics began. அந்த இடத்துல தான் மொழி என்கிற ஒரு அரசியலே உருவாயிற்று. Today we are having language politics. இன்றைக்கு மொழி அடிப்படையாக கொண்ட அரசியல் இருக்கிறதே. We Christians are not into language politics. இந்த கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த மொழி என்கிற அரசியலில் குதிக்க கூடாது. At the Tower of Babel, God confounded their language. பாபேல் கோபுர சம்பவத்திலே தேவன் அவருடைய மொழியை குழப்பினார். On the day of Pentecost, பெந்தேகோஸ்தே நாளிலே he gave a heavenly language, a new language, புதிய பரலோக பாஷை ஒன்றை மக்களுக்கு அவர் கொடுத்தார். so that all the spirit-filled people can be one. ஆவியினால் நிரப்பப்பட்ட மக்கள் அனைவரும் ஒன்று கூடும்படியாக அப்படி செய்தார். They can have this unity within themselves. தங்களுக்குள்ளாக இந்த ஒற்றுமை அல்லது ஐக்கியத்தை அவர்கள் கொள்ள முடியும். Someone was talking to me about language and the significance of our language. ஒரு சிலர் தானே என்னிடத்திலே வந்து மொழியை குறித்தும் இந்த மொழி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை குறித்து எல்லாம் பேசினார்கள். I said, yeah, I like Tamil. நான் சொன்னேன், எனக்கு தமிழ் பிடித்திருக்கிறது, உண்மைதான். I read even Tamil literature. தமிழ் இலக்கியங்களை கூட நான் வாசித்திருக்கிறேன். I like very much. அதிகமாக எனக்கு பிடிக்கும். That's my mother tongue. அது என்னுடைய தாய்மொழி. But I'm not stuck on it. ஆனால் அதை நான் ஒட்டிக்கொள்வதில்லை. அதுல போய் அப்படியே ஒட்டிக்கிறது இல்ல. I wish I could speak 1,000 languages and preach in 1,000 languages. 1000 மொழியை பேசினால் 1000 மொழியிலே
பிரசங்கம் பண்ணினால் நன்றாக இருக்குமே என்று நான் எண்ணுகிறேன். We are not close-minded people. நாம் குறுகிய மனப்பான்மை கொண்டவர்கள் Our அல்ல. goal is to preach the gospel. நம்முடைய குறிக்கோள் சுவிசேஷத்தை அறிவிக்க The வேண்டும். more language we know, the more better it is. எத்தனை மொழி தெரியுமோ அவ்வளவுக்கு அதிகமாக நன்றாக இருக்கும். Even though we have one mother tongue, it's good to know many other languages. நமக்கு தாய்மொழி என்று ஒன்று இருந்த பொழுதிலும் பல மொழிகளை அறிந்து கொள்வது சால சிறந்தது. You know, but the rebellion started there back in Tower of Babel. ஆனால் இந்த முரட்டாட்டம் என்பது பாபேல் கோபுரத்திலே ஆரம்பித்தது. You know, there will be a final gathering of the people together at Babylon, that is mentioned in the book of Revelation, and there will be a final revolt against God. வேத புத்தகத்திலே பாபிலோன் என்று ஒரு இடம் சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த இடத்திலே மக்கள் கடைசியாக ஒன்று கூடுவார்கள், கடைசியாக தேவனுக்கு விரோதமாக அங்கே முரட்டாட்டம் பண்ணுவார்கள். A similar rebellion will be organized at the end, and the Lord Jesus Christ himself will come and put an end to it. முடிவிலே பாபேல் கோபுரத்திற்கு ஒத்த ஒரு பெரிய முரட்டாட்டம் ஒன்று மக்களால் அங்கே நடத்தப்படும். அந்த வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இறங்கி அந்த முரட்டாட்டத்தை புரட்சியை ஒடுக்குவார். So the events of the tribulation are controlled from heaven. ஆகவே உபத்திரவ காலத்தின் சம்பவங்கள் பரலோகத்திலிருந்து The கட்டுப்படுத்தப்படுகின்றன. judgments are happening on the earth, நியாயத்தீர்ப்புகள் பூமியிலே நடக்கிறது. but the events are ordered from heaven. ஆனால் சம்பவங்களோ பரலோகத்தில் இருந்து கட்டளையிடப்படுகின்றன. 7 years of terrible trouble. மகா உபத்திரவங்கள் அடங்கிய 7 வருடங்கள். And at the end of the 7 years of trouble, Jesus Christ himself will return to the earth. 7 வருடத்தின் முடிவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே பூமிக்கு இறங்கி வருவார். Before the tribulation began, Jesus came down and the saints met him in the air, the Bible says. உபத்திரவம் துவங்குவதற்கு முன்பு இயேசு கிறிஸ்து தாமே இறங்குவார். மத்திய ஆகாயத்திலே பரிசுத்தவான்கள் அனைவரும் எடுத்துக் But கொள்ளப்படுவார்கள். at the end of the tribulation, he will come down to the earth itself, like Zechariah mentions. ஆனால் உபத்திரவ காலத்தின் முடிவிலே சகரியா சொன்னபடியே இயேசு கிறிஸ்து தாமே பூமியிலே வந்து காலடிகளை வைப்பார். It is not a coming to take the saints, that is rapture. பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்ளும்படியாக வருகிற வருகை அல்ல, அது வந்து சபை எடுத்துக்கொள்ளப்படுவது. That has happened before the tribulation. உபத்திரவ காலத்திற்கு முன்பாகவே அது நடந்து விட்டது. This is the coming of Christ, the second coming of Jesus, in where he will come to the earth. இயேசுவின் இரண்டாம் வருகை, இந்த வருகையிலே இயேசு வந்து நேரடியாக பூமியிலே இறங்கி விடுவார். Now, before this tribulation period begins, இந்த உபத்திரவ காலம் துவங்குவதற்கு முன்பு there is something that is restraining all the evil in the world. உலகத்திலே சகல தீமைகளையும் சற்று தடுத்து ஆட்கொள்ளக்கூடிய சக்தி ஏதோ ஒன்று இருக்கிறது. It is not happening now. இப்பொழுது அது நடக்கவே இல்லை. Do you know why it's not happening now? ஏன் இப்பொழுது நடக்கவில்லை தெரியுமா? The events of the tribulation are judgment. இந்த உபத்திரவ கால சம்பவங்கள் நியாய தீர்ப்புகள் அவைகள். We are here. நாம் இங்கே இருக்கிறோம். We are God's people. நாம் தேவனுடைய மக்கள். We are not going to partake of that judgment. அந்த நியாய தீர்ப்பிலே நாம் பங்கு கொள்ள போவது இல்லை. The Bible says, வேதம் சொல்கிறது, he that believed in Jesus, he that has believed in Christ, கிறிஸ்துவை இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ has passed from death into life. அவன் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டு The இருக்கிறான். Bible says வேதம் சொல்கிறது, that there is now therefore no condemnation to them which are in Christ Jesus. அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. There is no condemnation for us. நமக்கு ஆக்கினை தீர்ப்பே இல்லை. We do not have part of that judgment. அந்த நியாய தீர்ப்பிலே நமக்கு எந்த பங்குமே இல்லை. That is why we are taken away before the judgment is poured out and God's wrath is poured out. ஆகவே தேவனுடைய நியாய தீர்ப்பு கோபாக்கினியும் ஊற்றப்படுவதற்கு முன்பு அதனால் தான் நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். The world is enjoying its peace to an extent and is kept from total destruction because of us. உலகமாகப்பட்டது தன்னால் முடிந்த அளவிற்கு சமாதானத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. உலகத்திற்கு வர வேண்டிய தீமைகளாகப்பட்டது நம் நிமித்தமாக சற்று தடுத்து ஆட்கொள்ளப்படுகிறது. The Bible says, வேதம் சொல்கிறது, there is a restrainer in the world now. இப்பொழுது உலகத்திலே தடுத்து ஆட்கொள்ளுகிற ஒருவர் இருக்கிறார். There is one that is restraining the evil from exploding into the world. தீமையாகப்பட்டது உலகத்திலே வெடித்து சிதறாதபடிக்கு தடை பண்ணுகிறவர் ஒருவர் இருக்கிறார். Listen to 2 Thessalonians chapter 2 verse 7. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை சற்று கவனியுங்கள். The Bible talks about a restrainer who keeps the evil from exploding into the world, where the world will become so totally full of evil. உலகமாகப்பட்டது தீமையினால் முற்றிலுமாக
நிறையப்படாதபடிக்கு அந்த தீமையை சற்று தடுத்து அல்லது தடை செய்கிற ஒருவரை குறித்து வேத புத்தகம் சொல்லுகிறது. It says in verse 7, 7ஆம் வசனத்திலே, for the mystery of iniquity doth already work, only he who now letteth will let until he be taken out of the way. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. Now there is a restrainer restraining the world from entering into complete wickedness. முழு துன்மார்க்கத்திற்குள்ளாக தீமைக்குள்ளாக உலகம் நுழையாதபடிக்கு தடை செய்கிற ஒருவர் தானே இப்பொழுது தடுத்து கொண்டு இருக்கிறார். You think the world is evil now? நீங்கள் நினைக்கிறீங்க உலகம் இப்பொழுது தீமையினால் நிறைந்திருக்கிறதே. Wait till the church is gone. சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் காத்திருங்கள். Wait till the Holy Spirit is no more on this earth. பூமியிலே பரிசுத்த ஆவியானவர் இல்லாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற காலம் வரைக்கும் பொறுங்கள். How terrible the world will be. உலகம் எவ்வளவு கொடுமையாக காணப்படும். The evil of this present time will no way be compared to the evil of that time. இந்த காலத்திலே காணப்படுகிற தீமைகளாகப்பட்டது வரப்போகிற காலத்தில் இருக்கிற தீமைகளோடு எந்த விதத்திலும் ஒப்பிடவே முடியாது. Today the church is here. இன்னைக்கு சபை இங்கே The இருக்கிறது. Holy Spirit is here. பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார். That is why the church is functioning as the salt and the light of the earth. அதனால் தான் சபையாகப்பட்டது இந்த பூமிக்கு உப்பாகவும் ஒளியாகவும் செயல்பட்டு வருகிறது. As salt, the church is a preserving influence. இந்த சபையாகிய உப்பாகப்பட்டது பாதுகாக்கும் ஒரு பொருளாக செயல்படுகிறது. Salt preserves. இந்த உப்பு இருக்கிறது பாதுகாக்கிறது. And the church is also preserving. சபை கூட பாதுகாக்கிறது. What is it preserving? எதை பாதுகாக்கிறது? It is preserving the world from complete wrath and destruction. உலகமாகப்பட்டது முழு கோபாக்கினைக்கும் அழிவிலிருந்து அழிவிலே சிக்கிக் கொள்ளாதபடிக்கு பாதுகாக்கிறது. The spirit of wickedness is even now in the world. தீமை என்கிற ஆவி இன்னும் இந்த உலகத்தில் செயல்படத்தான் The செய்கிறது. devil is at work in this world. பிசாசு உலகத்திலே செயல்பட்டு தான் வருகிறான். He is today the prince of this world. இன்றைக்கு உலகத்தின் அதிபதியாக தான் அவன் இருக்கிறான். God can turn in a moment of wrath, can destroy the entire thing. தேவன் தாமே திடீரென்று தம்முடைய கோபாவேசத்தை கொட்டி உலகத்தை ஒரு நிமிப்பொழுதில் அழிக்க முடியும். But he will not. ஆனால் செய்ய மாட்டார். The reason is காரணம் என்ன? we are his people. நாம் அவருடைய மக்கள். We are the salt. நாமே உப்பு. We are intercessors in this world. இந்த உலகத்திலே நாமே பரிந்து பேசுபவர்கள். And the Holy Spirit helps us in intercession. பரிந்து பேசுவதிலே பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். And therefore the world is to an extent preserved from complete wickedness, wrath and destruction. இது நிமித்தமாக தான் உலகமாகப்பட்டது முழு தீமைக்குள்ளாகவும் அழிவுக்குள்ளாகவும் பிரவேசிக்காதபடிக்கு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. The salt of the earth, the church, has a major influence in this world. உலகத்திலே உப்பாக காணப்படுகிற சபையாகப்பட்டது உலகத்தை பாதுகாப்பதிலே முக்கிய பங்கை As வகிக்கிறது. light of the world, உலகத்தின் ஒளி, the church reveals constantly the living Christ. உலகத்தின் ஒளியாகிய சபைதானே தொடர்ந்து கிறிஸ்துவை உலகத்துக்கு வெளிப்படுத்திக் கொண்டே In a வருகிறது. wicked world filled with wickedness and sin, there is a wonderful message that is preached on television, on radio, and through all other means. துன்மார்க்கத்தினாலும் தீமையினாலும் நிறைந்த இந்த உலகத்தில் தானே தொலைக்காட்சி பெட்டியின் மூலமாகவும் வானொலியின் மூலமாகவும் பல விதங்களிலும் இயேசு கிறிஸ்துவை குறித்த அற்புதமான சுவிசேஷம் பறைசாற்றப்படுகிறது. Thank God that the sound of the gospel, the good news, is sounding on this earth. சுவிசேஷம் என்னும் நற்செய்தி இன்றைக்கு பூமியிலே தொனித்துக் கொண்டிருக்கிறதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் In the செலுத்துங்கள். midst of the wickedness, there is the voice of righteousness. துன்மார்க்கத்தின் நடுவிலே நீதியின் தொனியும் கேட்டுக் கொண்டிருக்கிறது. There is the proclamation of one who is truly holy and truly pure. உண்மையாகவே பரிசுத்தராகவும் தூய்மையானவராகவும் இருக்கக்கூடியவருடைய தொனி இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. This is still the age of grace. இது இன்னும் கிருபையின் காலம்தான். This is still an age where God has mercy and compassion towards the people here. மக்கள் மீது தேவன் தாமே தம்முடைய இரக்கத்தையும் மனதுருக்கத்தையும் காட்டக்கூடிய ஒரு காலம் தான் Instead of இது. showing his wrath, he is allowing the gospel to be preached to every creature to the ends of this earth. தம்முடைய கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக சுவிசேஷமாகப்பட்டது உலகத்தின் கடைசி பரியந்தம் பிரசங்கிப்பதற்காக தம்முடைய இரக்கத்தையும் கிருபையும் அவர் காட்டி வருகிறார். I don't know how excited you are about it. அதை குறித்து நீங்கள் எவ்வளவு ஆனந்தப்படுகிறீர்கள் எனக்கு I'm தெரியவில்லை. so very excited about அதை it. குறித்து நான் மிகவும் துள்ளி குதிக்கிறேன். We are
are living in a tremendous time. நாம் மிகவும் அபாரமான ஒரு காலத்தில் The வாழ்கிறோம். gospel sound must be sounded. சுவிசேஷம் என்னும் துணி எங்கும் கேட்கப்பட That is வேண்டும். why I love the crusades that we hold. இதனால் தான் மிகப்பெரிய சுவிசேஷ முயற்சி கூட்டங்களை நாம் வைக்கிறோம். 500 villages each time are reached and they come and hear the gospel, the good news. ஒவ்வொரு முறை போகும் வேளையிலே ஏறக்குறைய 500 கிராமங்கள் சந்திக்கப்படுகின்றன. சுவிசேஷத்தை கேட்கும்படியாக அவைகள் கூடி வருகின்றன. And when they come, அவைகள் வரும் வேளையில் on their mouth the name of Jesus takes an important place. அவருடைய உதடுகளிலே இயேசு என்கிற நாமத்திற்கு ஒரு முக்கியத்துவம் When they கிடைக்கிறது. leave, அவர்கள் போகும்போது thousands of people are mentioning the name of Jesus. ஆயிரக்கணக்கான மக்கள் தான இயேசுவின் நாமத்தை சொல்லிக்கொண்டே For போகிறார்கள். he is the only hope today. காரணம் அவர் ஒருவரே இன்றைக்கு ஒரே நம்பிக்கையாக இருக்கிறார். As long as the gospel of Jesus Christ is preached with the anointing and the power of the Holy Spirit, பரிசுத்தாவின் வல்லமையாலும் அபிஷேகத்தாலும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற வரைக்கும் there is the grace and the mercy and the compassion of God. தேவனுடைய மனதுருக்கமும் கிருபையும் இரக்கமும் இருந்து கொண்டே இருக்கிறது. Can you imagine a day when there won't be where it will not be there? சுவிசேஷமே இல்லாத ஒரு நாளை கற்பனை செய்து பாருங்கள். Can you imagine a day where the church will not be there? சபை இல்லாத ஒரு காலத்தை கற்பனை செய்ய முடிகிறதா? Can you imagine a day where the people will not be praying for this city and interceding for the city? இந்த பட்டணத்துக்காக ஜெபிக்கவும் பரிந்து பேசவும் விசுவாசிகள் இல்லாத ஒரு நாள் வருகிறது என்பதை கற்பனை செய்து பாருங்கள். Can you imagine a day when there will be no watchman who will stand on the wall tops and cry out to God for the perishing souls? மதில்களின் மீது நின்று கொண்டு அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக கூவுகிற ஜாமக்காரன் இல்லாத ஒரு காலம் வருகிறது என்பதை கற்பனை செய்து That will பாருங்கள். be a terrible time. பயங்கரமான ஒரு காலம் When there அது. is no preaching of the gospel, சுவிசேஷ பிரசங்கம் அப்போது இருக்காது. and when there is no influence of the church, சபையினுடைய செல்வாக்கும் அங்கே when இருக்காது. the restrainer, the Holy Spirit will not be there. தடை செய்கிற பரிசுத்த ஆவியானவரும் இருக்க மாட்டார். What an evil, wicked world we will have at that time. எவ்வளவு துன்மார்க்கமான பொல்லாத ஒரு உலகம் காணப்படும். That's why I'll be glad I'm gone. அதனால் தான் நான் போய் விட்டதை குறித்து நான் சந்தோஷப்படுவேன். Praise God. கர்த்தருக்கு How many ஸ்தோத்திரம். of you are glad that you're not going to be there? நான் இங்கே இருக்க மாட்டேன் போய் விடுவேன் என்பதை குறித்து எத்தனை பேர் We are சந்தோஷப்படுவீர்கள்? not destined for that. நாம் அதற்கென்று தீர்மானிக்கப்பட்டவர்கள் அல்ல. We are destined to reign with him. அவரோடு ஆளுகை செய்யும்படுவே நாம் முன் குறிக்கப்பட்டோம். Some people like to think that they'll be here. ஒரு சிலர் நினைக்கிறார்கள் நாம் இங்கே இருப்போம் என்று. They like to give the Christian people as much trouble as possible. முடிந்த அளவுக்கு கிறிஸ்தவ மக்களுக்கு உபத்திரவத்தை கொடுக்க அவர்கள் பாடுபடுகிறார்கள். And they think they're, tribulation. If you mention the word tribulation, they say, immediately that's mine. Yeah, without a tribulation, there's no Christian. உபத்திரவம் என்று சொன்ன உடனே ஐயோ கிறிஸ்தவனா இருக்கிறதுனால எனக்கு தாங்க உபத்திரம் எனக்கு தான் உபத்திரம்னு சொல்லுகிறார்கள். We are not going to be part of it. உபத்திரவத்திலே நமக்கு பங்கே இல்லை. Thank God for it. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Because we have listened to the voice of the gospel and turned to God. காரணம் சுவிசேஷத்தின் தொனிக்கு நாம் செவி கொடுத்தோம், தேவன் பக்கமாக திரும்பினோம். Look at the apostle Paul. He gives an indication of what kind of wickedness will be there and how bad it will get at that time. அந்த வேளையிலே உலகம் எவ்வளவு தீமையிலே துன்மார்க்கத்திலே பாவத்திலே ஊறி கிடக்கும் என்பதை குறித்து பவுல் சொல்லுகிறதை சற்று கவனியுங்கள். Verse 13. 13ஆம் வசனம். Evil men, and 2 Timothy chapter 3 verse 13. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். But evil men and seducers shall wax worse and worse, deceiving and being deceived. பொல்லாதவர்களும் யத்தர்களுமானவர்கள் மோசம் போக்குகிறவர்களாகவும் மோசம் போகிறவர்களாகவும் இருந்து மேன்மேலும் கேடு உள்ளவர்களாவார்கள். As the time draws near, even before the tribulation, it gets like that. காலம் நெருங்க உபத்திரவ காலத்திற்கு முன்பாகவே இப்படி துன்மார்க்கம் நிறைந்து விடுகிறது. And it begins to you begin to have a rush of that wickedness trying to come upon the world. அந்த துன்மார்க்கமாகப்பட்டது தீமையாகப்பட்டது உலகத்தின் மீது வேகமாக வர வேண்டும் என்று துரிதமாக வருவதை நாம் பார்க்க முடியும். Now let's go back to Revelation chapter 6. இப்போது வெளிப்படுத்தல் 6க்கு செல்லுவோம். When the first seal was opened, முதலாம் முத்திரை உடைக்கப்பட்ட வேளையில் he said, John says he heard the voice as it were a noise of a thunder. யோவான் என்ன சொல்லுகிறார், ஒரு பெரும் சத்தத்தை நான் இடிமுழக்க போன்ற சத்தத்தை கேட்டேன். And he was told to come and see. வந்து பார் என்று அவருக்கு சொல்லப்பட்டது. And he says he saw a white horse and he that sat on him. என்ன சொல்லுகிறார், நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன், அதின் மேல் ஒருவர் ஏறி இருந்தார். Isn't that something? அற்புதமாக The tribulation begins with a white horse rider.
உபத்திரவம் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருந்தவனோடு துவங்குகிறது. And it will also end with the white horse rider. அதே வேளையிலே முடியும் பொழுது கூட வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருந்தவரோடு முடிவடைகிறது. But there is a difference between the white horse rider of Revelation 6 and the white horse rider of Revelation 19. ஆனால் 6ஆம் அதிகாரத்தில் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருந்தவருக்கும் 19ஆம் அதிகாரத்தில் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருந்தவருக்கும் பெருத்த வித்தியாசம் இருக்கிறது. The rider here in Revelation 6 is the Antichrist. வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்திலே வெள்ளை குதிரை மேல் ஏறி இருந்தவன் அந்திக்கிறிஸ்து. The description is of the Antichrist who comes in offering peace and offering world peace and togetherness. இந்த இடத்திலே வர்ணனையை பார்க்கும்போது அந்திக்கிறிஸ்துவை அது காட்டுகிறது. உலகத்திற்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் என்னால் தர முடியும் என்று அறைகூவல் விடுகிறான். And he comes in there in a as if in a white horse. The description is given like that. வெள்ளை குதிரையின் மேல் அவன் ஏறி வருவதாக இந்த இடத்திலே வர்ணனை சொல்லப்படுகிறது. You will see that in the first 4 seals as they are opened, முதல் 4 முத்திரைகள் உடைக்கப்பட்ட வேளையிலே நீங்கள் ஒன்றை it பாருங்கள். will talk about trouble that men will bring upon the earth with their power, with their weapons and with human destruction. மனிதர்கள் தானே தங்களுடைய பலத்தின் மூலமாக தங்களுடைய ஆயுதங்களின் மூலமாக பூமியின் மீது அழிவை கொண்டு வருகிறதை, மனிதனால் வரக்கூடிய ஒரு அழிவை அந்த இடத்தில் நீங்கள் It will பார்க்கலாம். all be based on man's destruction, ability to destroy. மனிதனுடைய ஆற்றலால் வரக்கூடிய அழிவுகளாக அங்கே அது The இருக்கும். last 3 seals will have to do with what comes from heaven, ஆனால் கடைசி 3 முத்திரைகள் இருக்கிறதே, so on, that comes and destroys. மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது, அதாவது இடி முழக்கம், பூமி அதிர்ச்சி போன்றவைகள். Now before we go any further, மேலும் செல்வதற்கு முன்பு I want to tell you that there is a great similarity between Matthew chapter 24, Mark chapter 13 and Luke chapter 21 and Revelation chapter 6. மத்தேயு 24ஆம் அதிகாரம், மார்க் 23ஆம் அதிகாரம், மார்க் 13ஆம் அதிகாரம், லூக்கா 24ஆம் அதிகாரம், 21ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்துக்கு இடையே ஒரு ஒற்றுமை இருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். There in those chapters, அந்த அதிகாரங்களிலே when Jesus is talking about the end time events, முடிவு கால சம்பவங்களை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது you will be surprised about the similarity with which Jesus presents the chronology of events that will take place during this time. இந்த காலத்திலே சம்பவங்கள் எப்படி நடக்கும் என்பதை குறித்து இயேசுவானவர் வரிசையாக ஒவ்வொன்றாக சொல்லுவதை நாம் அங்கே பார்க்கலாம். Not in such great detail as in Revelation, but the chronological order seems to be the same. வெளிப்படுத்தல்ல சொல்லப்பட்டு இருப்பதை போல அவ்வளவு விவரமாக இருக்காது, ஆனால் அந்த வரிசையை பார்க்கும்போது சரியாகத்தான் அது காணப்படும். It's amazing how Revelation chapter 6 to 19 and Matthew chapter 24 and other chapters go together. எப்படி மார்க் வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரமும், மத்தேயு 24ஆம் அதிகாரம், மார்க் 13ஆம் அதிகாரம், லூக்கா 21ஆம் அதிகாரம் போன்றவைகள் ஒருங்கிணைந்து செல்வது என்பதை எண்ணும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. Let me give you an example. ஒரு சில உதாரணங்களை சொல்லட்டும். Turn to Matthew chapter 24. மத்தேயு 24க்கு திருப்புங்கள். We'll come back to it while we are doing this in the next couple of weeks. அடுத்த ஒரு சில வாரங்கள் அதை படிக்கும் வேளையிலே திரும்ப இதற்கு நாம் வருவோம். Because here you get some more information from Jesus. காரணம் இயேசுவினிடத்திலிருந்து ஒரு சில தகவல்கள் நமக்கு கிடைக்கிறது. Now Jesus is talking about that period of time, the time of Jacob's trouble. இயேசுவானவர் தானே யாக்கோபுடைய இக்கட்டு காலத்தை குறித்து இந்த இடத்திலே அவர் சொல்லுகிறார். Now the disciples are asking him a question in verse 3. 3ஆம் வசனத்திலே சீஷர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். As he sat upon the Mount of Olives, the disciples came unto him privately saying, "Tell us, when shall these things be, and what shall be the sign of thy coming and of the end of the world?" பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். Very clearly Jesus is now going to talk about the end time events. முடிவு காலத்தில் நடக்க போகிற சம்பவங்களை குறித்து இயேசு இங்க தெளிவாக சொல்லுகிறார். Particularly what will be the sign of his coming, second coming. குறிப்பாக இவருடைய இரண்டாம் வருகைக்கு அடையாளம் இன்னது என்பதையும் சொல்லுகிறார். And when the end of the world will be and so on. உலகத்தின் முடிவு எப்படி இருக்கு போன்ற காரியங்கள் சொல்லப்படுகிறது. And in telling them the answer, அதற்கு அவர் பதில் சொல்லும் வேளையில் let's read just segments of it in verse 6 and 7. 6-7 வசனங்களை இப்போது நான் வாசிக்கலாம். And ye shall hear of wars and rumors of wars. See that ye not be troubled, for all these things must come to pass, but the end is not yet. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள்.
கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. Ye shall hear of wars and rumors of wars. யுத்தங்களையும் யுத்தங்களின் புரளியையும் கேட்பீர்கள். That is, we will study about that when we study about the man that comes on the red horse. அந்த சிவப்பு குதிரையின் மேல் ஒருவன் ஏறி வருகிறானே, அவனை குறித்து படிக்கும்போது நாம் படிக்கலாம். How wars come. எப்படி யுத்தங்கள் வருகின்றன. And then in verse 7, அதன் பிறகு 7ஆம் வசனம், nation shall rise against nation, kingdom against kingdom, and there shall be famines and pestilences and earthquakes in diverse places. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். Famines are particularly mentioned. குறிப்பாக இந்த இடத்திலே பஞ்சங்கள் குறிப்பிடப்படுகிறது. When we talk about the black horse rider, we'll talk about the famines and the things that will happen in the tribulation period. கருப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்தவனை குறித்து படிக்கும் வேளையிலே உபத்திரவ காலத்திலே வரப்போகிற பஞ்சங்களை குறித்து நாம் படிப்போம். In Revelation chapter 6, the first 4 seals has to do with 4 different horsemen. வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருப்பது 4 குதிரையின் மேல் ஏறி இருந்த மனிதனை குறித்த காரியங்கள். The first 4 seals have to do with the 4 horsemen. முதல் 4 முத்திரைகள் முதல் 4 குதிரையின் மேல் ஏறி இருந்தவங்களை குறித்தது. The white horse, வெள்ளை குதிரை, the black horse, கருப்பு குதிரை, and the pale horse, மங்கின நிறமுள்ள குதிரை, and the red horse. சிவப்பு நிறமுள்ள குதிரை. You know, the man that sits on it. அதன் மீது உட்கார்ந்து இருந்தவன். And in relation, every one of those things match the description of Matthew chapter 24. அவை ஒவ்வொன்றும் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோடு ஒன்று சேர்ந்து செல்கிறது. Wars and rumors of wars had to do with the black horse rider. யுத்தங்களின் செய்திகள் என்பது கருப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்தவனோடு சம்பந்தப்பட்டது. Famines have to do with famines have to do with black horse rider, and wars and rumors of wars with red horse rider. பஞ்சங்கள் என்பது கருப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்தவனோடு சம்பந்தப்பட்டது. யுத்தங்களின் செய்தி என்பது சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்தவனோடு சம்பந்தப்பட்டது. Another thing that is mentioned is pestilences. இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கிறது கொள்ளை நோய்கள். That is that will be we'll talk about that when we talk about the pale horse rider. மங்கின நிறமுள்ள குதிரை மேல் ஏறிந்தவனை குறித்து படிக்கும்போது இதை குறித்து நாம் படிக்கலாம். Now let's go back to Revelation chapter 6. இப்போது வெளிப்படுத்தல் 6க்கு செல்வோம். The white horse rider is seen by John. யோவானாலே வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருந்தவனை குறித்து சொல்லப்படுகிறது. The first seal is open and the judgment is beginning to take place. முதல் முத்திரை உடைக்கப்படுகிறது, நியாய தீர்ப்பு அங்கே நடக்க ஆரம்பிக்கிறது. This white horseman is an imitation of the real Jesus Christ who will come as a white horseman in the end in Revelation 19. இந்த வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருந்தவன் தானே வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்திலே இயேசுவானவர் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி வர போகிறாரே, அதற்கு போலியானவனாக இவன் இருக்கிறான். He will present himself like Christ. கிறிஸ்துவை போல தன்னை போலியாக இவன் காட்டுவான். That is why Jesus talked about that time and said there are many will come saying I'm Christ, follow me. ஆகவே தான் இயேசு சொல்லும்போது சொன்னால் நானே கிறிஸ்து, என்னை பின்பற்றுங்கள் என்று பல எழும்புவார்கள் என்று குறிப்பிட்டார். The general spirit of antichrist is prevalent in the world even today. அந்த கிறிஸ்து என்னும் ஆவியாகப்பட்டது பொதுவாக பார்க்கும் வேளையிலே இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. The spirit of antichrist is this. அந்த கிறிஸ்துவின் ஆவி என்பது இதுதான். That the person makes himself look like Christ. அந்த மனிதன் தன்னை தானே கிறிஸ்துவை போல காட்டுவான். And presents himself as Christ and tells people to follow him because he is Christ. தன்னை கிறிஸ்து என்று சொல்லுவான், நானே கிறிஸ்து, என்னை பின்பற்றுங்கள் என்று மக்களுக்கு சொல்லுவான். Even some very good preachers have turned into people with antichrist spirit. மிக சிறந்த சில பிரசங்கியார்கள் கூட அந்த கிறிஸ்துவின் ஆவியிலே குதித்து விட்டார்கள். In this generation, இந்த தலைமுறையிலே they have turned into antichrist with an antichrist spirit and they said I am Christ. அந்த கிறிஸ்துவின் ஆவியை பெற்றவர்களாக நான் தான் கிறிஸ்து என்று சொல்லி அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள். That spirit catches hold of them. அந்த ஆவி அவர்களை பிடித்துக் கொள்கிறது. There was a man even in India who claimed that he was Christ. இந்தியாவிலே ஒரு மனிதர் இருந்தார், நான் தான் கிறிஸ்து என்று சொன்னார். One time my father was in Tirunelveli going to shopping. ஒரு முறை என் தகப்பனார் திருநெல்வேலியிலே கடைக்கு போய் கொண்டிருந்தார். And he saw that man there. He was a good friend of my father. என்னுடைய தகப்பனாருடைய நல்ல நண்பர், அவரை அங்கே கடையிலே கண்டாராம். And my father was going in the van. என் தகப்பனார் வேன்ல போய் He கொண்டிருந்தார். saw him and got down.
அவரை பார்த்துவிட்டு இறங்கி விட்டார். He said to the others that were in the van, let me visit with Christ and come. He's sitting in the grocery shop. வேன்ல உட்கார்ந்து இருந்த மற்றவரிடத்திலே பார்த்து சொன்னாராம், நான் கிறிஸ்துவை பார்த்து விட்டு வருகிறேன், மளிகை கடையில் அவர் உட்கார்ந்து இருக்கிறார் என்று சொன்னார். That man claimed he was Christ. அந்த மனிதன் நானே கிறிஸ்து என்று He சொன்னார். told all his followers to call him a Lord. தன்னுடைய சீஷர்கள் எல்லோரையும் பார்த்து என்னை ஆண்டவன் என்று கூப்பிடுங்கள் என்று சொன்னார். He was terribly deluded by satanic spirits into thinking that he was Christ. தான் கிறிஸ்து என்று அவர் நம்பத்தக்கதாக பிசாசினுடைய ஆவிகளால் பயங்கரமாக வஞ்சிக்கப்பட்டார். But this person, ஆனால் இந்த he is மனிதன் not just a spirit of Antichrist, he is Antichrist himself. இது அந்தி கிறிஸ்துவின் ஆவி அல்ல, இது இவன் அந்தி கிறிஸ்துவே. These men, in this man in India and people in America that have called themselves Christ, are only small versions of what the Antichrist will really be. இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் அந்தி கிறிஸ்து என்று தங்களை அழைத்துக் கொண்டார்களே, அவர்கள் அந்தி கிறிஸ்து எப்படி இருப்பானோ அதுல ஒரு சிறு பகுதி தான் இவர்கள் இருந்தார்கள். Small version. கொஞ்சம் தான் இவர்கள். But the Antichrist will totally embody all the qualities that will make himself a perfect duplicate. ஆனால் இந்த அந்தி கிறிஸ்துவோ சரியான போலி என்று சொல்லத்தக்கதாக எல்லா குண லட்சணங்களையும் அவன் கொண்டவனாக இருப்பான். He will come and talk peace. சமாதானம் என்று அவன் வந்து Oh, பேசுவான். he'll be so good. நல்லவனாக அவன் இருப்பான். He will declare peace throughout the world. உலகம் முழுவதிலும் சமாதானம் என்று அறைகூவல் The விடுவான். world will go behind him because they think he's the only one that can bring peace to the world. உலகம் இவன் பின்னாலே போகும். ஏன்? இவன் ஒருவன் தான் உலகத்துக்கு சமாதானம் கொடுக்க முடியும் என்று Turn எண்ணுகிறபடியினால். with me to 2 Thessalonians 2 தெசலோனிக்கே என்னோடு கூட திருப்புங்கள். chapter 2 2ஆம் அதிகாரம் verses 9 and 10 describe him and his work. 9ஆம் 10ஆம் வசனங்கள் அவனையும் அவனுடைய வேலையும் பற்றி சொல்கிறது. What will the Antichrist be like? அவன் அந்தி கிறிஸ்து எப்படி இருப்பான்? It says, even him whose coming is after the working of Satan with all power and signs and lying wonders and with all deceivableness of unrighteousness in them that perish, because they receive not the love of the truth that they may be saved. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய சாயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். What is Christ like? கிறிஸ்து எப்படி இருப்பார்? Signs and wonders and miracles. அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள். What will the Antichrist be like? அந்தி கிறிஸ்து எப்படி இருப்பான்? He will also have signs, miracles and wonders. அவனும் அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்களை செய்வான். When people see that, say, this is Christ for sure. மக்கள் காணும் வேளையிலே உண்மையாகவே இவன்தான் கிறிஸ்து என்று சொல்வார்கள். They will enter into a period of delusion where they think that this is Christ, he is the Messiah. வஞ்சகம், ஏமாற்றம் என்கிற ஒரு யுகத்துக்குள்ளாக அவர்கள் நுழைந்து விட்டு இவர் தான் கிறிஸ்து, இவர் தான் மேசியா என்று The சொல்லுவார்கள். Old Testament talks about the Messiah coming and doing many signs and miracles. பழைய ஏற்பாட்டிலே மேசியா வரும் வேளையிலே பல அற்புதங்கள், அடையாளங்கள் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And even Jewish people will believe that this man is Christ, the Messiah. யூத மக்களே இவர் தான் கிறிஸ்து, இவர் தான் மேசியா என்று நம்பி And விடுவார்கள். they will make a treaty with him and enter into an agreement to protect themselves and so on. தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் மற்றும் பல காரியங்களுக்காக இவனோடு கூட இவர்கள் ஒரு சமாதான உடன்படிக்கை செய்து கொள்வார்கள். Even Jesus prophesied about it when he was on this earth. இயேசு பூமியில் இருந்த வேளையிலே இதை குறித்தும் அவர் தீர்க்கதரிசனமாக He சொன்னார். knew very clearly that one day Antichrist will come. ஒரு நாளிலே அந்தி கிறிஸ்து வருவான் என்று இவருக்கு நிச்சயம் And தெரியும். those who have not received him now, many of them will think that he is the Christ and go after him. இப்பொழுது அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தானே அப்பொழுது அவரே கிறிஸ்து என்று சொல்லி அவனை ஏற்றுக்கொண்டு அவன் பின்னாலே ஓடுவார்கள். In John chapter 5 verse 43, Jesus says this. யோவான் 5:43 இயேசு இப்படியாக சொல்கிறார். He says, அவர் சொல்கிறார், I am come in my Father's name and ye receive me not. 5:43. என் பிதாவின் நாமத்தினாலே நான் வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. Another shall come in his own name, him ye will receive. வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். He knew that this will happen. இது நடக்கும் என்று அவருக்கு தெரியும். The world will long for peace. சமாதானத்திற்காக உலகம் அன்றைக்கு ஏங்கும். It will be ripe to want a ruler who will promise peace all over the world. உலகம் முழுவதுமாக சமாதானத்தை அளிக்கக்கூடிய ஒரு மன்னன், ஒரு ஆட்சியாளன் தேவை என்று கருதக்கூடிய சரியான பருவத்திலே அவன் வருவான். Even today I believe that the world is ripe for
Antichrist. இன்றைக்கு கூட நான் சொல்லலாம் உலகமாகப்பட்டது அந்தி கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒரு காலத்திலே வந்து விட்டது. Many people write and tell us that the world cannot stand one more world war. இன்றைக்கு பலர் என்ன சொல்கிறார்கள் எழுதுகிறார்கள் என்று சொன்னால் உலகமாகப்பட்டது இனிமேலும் உலக யுத்தம் ஒன்று வருமே என்று சொன்னால் அதை தாக்கு பிடிக்காது. 2 world wars we've had. 2 மகா உலக யுத்தங்கள் முடிந்து விட்டது. No one can stand one more world war. இன்னொரு உலக யுத்தம் வந்தால் எவராலும் தாக்கு பிடிக்க முடியாது. Even though everybody is fighting tooth and nails against each other, they don't want a world war again. இன்றைக்கு ஒவ்வொரு நாடும் தங்களை தாங்களே கடித்து கொதறி கொண்டாலும் உலக யுத்தம் வருமே என்று சொன்னால் அவர்களால் தாக்கு பிடிக்க முடியாது. That is why they are trying so much for peace. அதனால தான் சமாதானத்துக்காக அவ்வளவு முயற்சிகள். You look at the world today, there is a tremendous climate for peace. They want to make an effort for peace. இன்றைக்கு உலகத்தை சற்று நோக்கி பாருங்கள், சமாதானம் வேண்டும் என்று சொல்லி சமாதான பேச்சின் உச்சக்கட்டத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். Leaders are flying across the seas to go and spend many days talking about peace. தலைவர்கள் தானே கடல் கடந்து சென்று சமாதானத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று சொல்லி எவ்வளவோ பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். There is an attitude among the human beings that we cannot stand another war, we don't want a war. இன்னொரு யுத்தத்தை நம்மால் தாக்கு பிடிக்க முடியாது, இன்னொரு யுத்தம் நமக்கு வேண்டாம் என்கிற ஒரு மனப்பக்குவம் தான் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே காணப்படுகிறது. And in that attitude, அந்த மனப்பக்குவத்திலே everything will be ripe for the Antichrist to come because he is the perfect person. He says there won't be any war, there will be peace, we'll all work together and there will be world peace. அந்திக்கிறிஸ்து வருவதற்கு சரியான ஒரு காலமாக இருக்கும். அவன் சொல்லுவான், நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இணைந்து செயல்படுவோம், உலக சமாதானத்தை நிலைநாட்டுவோம், சண்டை வேண்டாம், ஐக்கியமாக இருப்போம் என்று சொல்லுவான். He will offer peace and security. சமாதானத்தையும் பாதுகாப்பையும் அவன் அறிவிப்பு செய்வான். Daniel chapter 11 verses 21 to 23 describe it. தானியேல் 11ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரைக்குமாக இதை குறித்து சொல்கிறது. And his estate shall stand up a vile person to whom they shall not give the honor of the kingdom, but he shall come peaceably and obtain the kingdom by flatteries. அவன் ஸ்தானத்தில் அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான். இவனுக்கு ராஜ்யபாரத்தின் மேன்மையை கொடாதிருப்பார்கள். ஆனாலும் இவன் சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டிக்கொள்ளுவான். And with the arms of a flood shall they be overthrown from before him and shall be broken, yea also the prince of the covenant. பிரவாகமாய் வருகிற சேனைகள் இவனாலே பிரவாகமாய் முறியடிக்கப்படும், உடன்படிக்கையின் தலைவனும் முறிக்கப்படுவான். After the league made with him he shall work deceitfully, for he shall come up and shall become strong with a small people. ஏனென்றால் அவனோட சம்பந்தம் பண்ணின நாட்கள் முதல் அவன் சூதாய் நடந்து கொஞ்சம் ஜனங்களோட புறப்பட்டு வந்து பலன் கொள்ளுவான். Another interesting thing that is said about this one that rides on the white horse, வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருந்தவனை குறித்து சொல்லப்படுகிற இன்னொரு ருசிகரமான தகவல் என்னவென்றால் that he has a bow in his hands. தன்னுடைய கையிலே அவன் வில்லை பிடித்திருப்பான். There is no arrow. அதிலே அம்பு இருக்காது. No mention of arrows is made. அந்த அவன் அதோடு கூட அம்பு இருந்தது என்று சொல்லப்படவே இல்லை. Strangely, the Bible other places it talks about bows and arrows. வேத புத்தகம் மற்ற இடங்களில் சொல்லும்போது வில் அம்பு ரெண்டும் சேர்த்து தான் சொல்லும். Here only the bow is mentioned. ஆனால் இந்த இடத்திலே வெறும் வில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. He has a bow in his hand. அவன் கையிலே வில்லை பிடித்திருப்பான். And no arrow. கை அம்பு இருக்காது. That may be an indication of a cold war rather than a real war that he will begin. Cold war. A fight that is not really a battle. உண்மையிலே சொல்லப்போனால் அது என்னவாக இருக்கும்? ஒரு பெரிய யுத்தம், உண்மையான ஒரு யுத்தமாக இல்லாமல் உள்ளுக்குள்ளாக இருக்கக்கூடிய யுத்தமாக இருக்கும். Promising peace, he will create hatred and enmity because he is from the devil. அவன் சமாதானத்தை கொடுக்கிறேன் என்று வாக்கு பண்ணி உண்மையிலே சொல்லப்போனால் வஞ்சகத்தையும் பிரிவினையும் பொறாமையும் தான் அந்த இடத்திலே கிளப்பி விடுவான். காரணம் இவன் பிசாசினால் உண்டானவன். Another thing that is said about him is that he has a crown. இவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு காரியம் என்ன? இவனுக்கு ஒரு கிரீடம் இருந்தது. He is a conqueror. ஜெயிக்கிறவனாக அவன் இருக்கிறான். He is a man who has tremendous power, winning nation after nation. தேசத்தின் மேல் தேசத்தை வெற்றி கொள்ளுகிற மனிதனாக இவன் இருப்பான். And because of that he has got a crown. இதன் விளைவாக அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்படும். Indicating that he is a tremendous great leader, world leader. உலக மகா பெரிய தலைவனாக அவன் இருப்பான் என்பதற்கு அடையாளம் அது. So he comes promising peace. ஆகவே
சமாதானத்தை கொடுக்கிறேன் என்று வாக்கு பண்ணி வருவான். But the bow in his hand indicates that he is there creating hatred and enmity. ஆனால் கையிலே வில் இருக்கிறதே எதை காட்டுகிறதே? பகையையும் வெறுப்பையும் இவன் உருவாக்குகிறவனாக He is இருக்கிறான். a duplicate of what Christ is. கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ அதற்கு இவன் போலியானவனாக He இருக்கிறான். comes with signs and wonders. அற்புதங்கள் அடையாளங்களோடு வருகிறான். He has a world level influence. உலக அளவு தன்னுடைய செல்வாக்கை பரப்பினவனாக இருப்பான். And it says that he went forth conquering and to conquer. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டு Now போனான். people like to be on the side of a conqueror. மக்கள் தானே ஜெயிக்கிறவன் பக்கமாக தான் இருக்க விரும்புவார்கள். So people will gather in millions, deluded, and gather around him and support him. ஆகவே மக்கள் மதி மயங்கியவர்களாக இவன் ஜெயிக்கிறவனாக இருக்கிறபடினாலே அவன் பின்னாலே கோடிக்கணக்கிலே செல்வார்கள். Including the nation of Israel, millions of people of all nations will begin to follow him. இஸ்ரவேல் புத்திரரோடு சேர்த்து லட்சக்கணக்கான மக்கள் தானே அந்த இவன் பின்னாலே போவார்கள். And you know, it is not for peace. ஆனால் சமாதானத்திற்காக அது அப்படி அல்ல. The end that he has planned is destruction. அவன் வைத்திருக்கிற முடிவு என்ன? அழிக்க He வேண்டும். has come as if he was Christ, கிறிஸ்துவை போல அவன் வந்தான். but he is not Christ. ஆனால் அவன் கிறிஸ்து அல்ல. What a great difference. எவ்வளவு பெரிய ஒரு வித்தியாசம். Jesus Christ came to give peace. இயேசுவானவர் சமாதானத்தை அளிக்க வந்தார். He came and gave himself. தன்னையே வந்து கொடுத்தார். He did not come to create enmity. பகையை உருவாக்க வரவில்லை. He came to give love, God's love to us. தேவனுடைய அன்பை நமக்கு கொட்டும்படியாக He வந்தார். came to change us. நம்மை மாற்றும்படியாக He வந்தார். came to do the impossible for us. நமக்கென்று முடியாத ஒன்றை முடித்து வைக்க வந்தார். He came to save us. நம்மை ரட்சிக்க வந்தார். He came to unite us with God. தேவனோடு நம்மை இணைக்க வந்தார். But this Antichrist, ஆனால் இந்த அந்தி கிறிஸ்துவோ he comes pretending to do all these things. இவை எல்லாம் செய்வதை போல அவன் நடித்து வருகிறான். But he has a different spirit. ஆனால் வேறே ஆவியை He கொண்டவன். has the spirit of hatred and enmity. பகையும் விரோதத்தையும் உண்டு பண்ணும் ஒரு மனிதன் He has அவன். a spirit of destruction, wanting to destroy the people. மக்களை அழிக்கும்படியாக அழிவின் சக்தியோடு வரக்கூடிய ஒருவன் அவன். And he will begin such havoc in the world. உலகத்திலே பயங்கரமான அழிவை உண்டு பண்ணுவான். And to stop that, அதை நிறுத்த Jesus Christ himself will have to come இயேசுவானவரே வர வேண்டி இருக்கிறது. and triumph over all those things and destroy the wicked. அவை அனைத்தின் மீதும் ஜெயத்தை கொண்டு துன்மார்க்கனை அழித்து போடுவார். This is the scene for the end times. முடிவு காலத்தில் நடக்க போகிற காட்சி இதுதான். Thank God we live in a period of grace. நாம் கிருபையின் காலத்தில் வாழ்கிறோமே. கர்த்தருக்கு Still ஸ்தோத்திரம். the gospel message is sounding in our ears. சுவிசேஷத்தின் தொனி இன்னும் காதுகளிலே தொனித்துக் Still கொண்டே we can இருக்கிறது. come into this church so freely. இன்றைக்கும் சபைக்கு தாராளமாக வர We can முடிகிறது. sing and worship the Lord. பாடி கர்த்தரை துதிக்க We can முடிகிறது. read the word of God. கர்த்தருடைய வார்த்தை வாசிக்க We can முடிகிறது. stand anywhere in this country and preach the இந்த gospel. உலக இந்த நாட்டிலே எந்த பகுதியில் வேண்டுமானால் என்று சுவிசேஷத்தை I அறிவிக்கலாம். call India the land of opportunity. இந்திய தேசத்தை நான் வாய்ப்புகளின் நாடு என்று நான் அழைப்பேன். You know, I tell the Americans, India is the land of opportunity. நான் அமெரிக்கர்களை பார்த்து சொல்லுவேன், இந்தியா தான் வாய்ப்புகள் நிறைந்த நாடு. If you want to preach the gospel, there is no other land better than India. சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிக்க விரும்பினால் இந்தியாவை காட்டிலும் சிறப்பான ஒரு நாடே இல்லை. Nobody stops you. யார் உங்களை தடுத்து நிறுத்த You can preach மாட்டார்கள். anywhere you want. எங்கு வேண்டுமானாலும் பிரசங்கிக்கலாம். And you can build churches. சபை ஆலயங்களை By கட்டலாம். the thousands, nobody will stop you. ஆயிரக்கணக்கான மக்கள் வருவார்கள். யார் By the thousands, church by the thousands you can build and nobody will stop you. ஆயிரக்கணக்கான சபைகளை கட்டலாம், யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. And you can have crusades, no one can stop you really. கூட்டங்களை நீங்கள் நடத்தலாம், யாரும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. You can train up hundreds and thousands of students, send them out to preach the gospel, no one can stop you. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு பயிற்சியை கொடுத்து வெளியே அனுப்பலாம், யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. This is the land of opportunity. வாய்ப்புகளின் நாடு இது. Opportunity is right there before you. வாய்ப்புகள் வாசலிலே காத்திருக்கிறது. And we are here. நாம் இங்கே இருக்கிறோம். We are here with one purpose. ஒரே நோக்கத்தோடு இருக்கிறோம். That is to spread the gospel of Jesus Christ to every creature. இயேசுவின் சுவிசேஷத்தை சகல சிருஷ்டிக்கும் பரப்ப வேண்டும். We don't want them to be there when this comes. இது வரும் வேளையிலே அவர்கள் இங்கே இருக்க நாம் விரும்பவில்லை. We want them to be with Jesus. அவர்கள் இயேசுவோடு இருக்கவே நாம் விரும்புகிறோம். We want them to enjoy peace and safety all through their life. வாழ்நாள் முழுவதும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று தான் நாம் We விரும்புகிறோம். have a tremendous news. நமக்கு அபாரமான ஒரு செய்தி We have a இருக்கிறது. tremendous message. அபாரமான ஒரு செய்தியும் இருக்கிறது. Tell it with conviction.
அதை உணர்வோடு சொல்லுங்கள். Tell the people while the time is yet there. காலம் இன்னும் இருக்கும் வேளையிலே மக்களுக்கு அதை சொல்லி Tell the விடுங்கள். people with an urgency. ஒரு துரிதுரிப்போடு மக்களுக்கு அதை சொல்லுங்கள். Reach out with a great compassion in your heart, உள்ளத்திலே மாபெரும் மனது உருக்கத்தோடு அவரிடத்திலே சொல்லுங்கள். so that people can be saved from this delusion இந்த அழிவிலிருந்து மக்கள் காப்பாற்றப்படட்டும். and be one for the Lord Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கென்று அவர்கள் ஒன்று Let's all சேர்க்கப்படட்டும். stand up together. எழுந்து நிற்போம். Praise God. Let's lift up our hands and thank God. கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி Thank செலுத்துவோம். God for Jesus. இயேசுவுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். Thank God for the Spirit of God. தேவ ஆவியானவருக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். Thank God for the work of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் கிரியைக்காக தேவனுக்கு நன்றி Thank செலுத்துங்கள். God for the church is the salt of this earth. சபை பூமியிலே உப்பாக இருக்கிறதே தேவனுக்கு நன்றி Thank செலுத்துங்கள். God that you and I can be light in this world. இந்த உலகத்தில் நீங்களும் நானும் ஒளியாக இருக்க முடியவே தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். Thank God that we are stopping the evil from coming upon this earth. தீமை இந்த உலகத்தின் மீது வராதபடிக்கு தடுத்து நிறுத்தும் ஒரு ஏஜென்ட்டுகளாக நாம் இருக்கிறோமே தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். Thank God. தேவனுக்கு நன்றி Thank God for the செலுத்துங்கள். privilege of knowing Christ. கிறிஸ்துவை அறியும் ஸ்லாக்கியம் கிடைத்ததே தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுங்கள். Thank you, Lord. நன்றி தேவனே. Thank you, Father. நன்றி பிதாவே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Lord. நன்றி கர்த்தாவே. Father, in the name of Jesus we come. பிதாவே இயேசுவின் நாமத்திலே நாங்கள் We வருகிறோம். thank you for the word of God. தேவனுடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி Thank you செலுத்துகிறோம். for the warning that you give to this world at this end time. இந்த உலகத்திற்கு முடிவு காலத்தை குறித்த எச்சரிப்பின் செய்தியை நீர் கொடுக்கிறவனாலே உமக்கு ஸ்தோத்திரம். Thank you for we are aware of what is coming. என்ன வருகிறது என்பதை குறித்து நாங்கள் விழிப்புடன் இருக்கிறோமே உமக்கு ஸ்தோத்திரம். Thank you தேவனே. for the revelation. வெளிப்பாட்டிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Thank you for you have prepared us to be with you. உம்மோடு கூட இருக்கும்படி ஆயத்தம் பண்ணி இருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. Thank God for we belong to the real Christ. உண்மையான கிறிஸ்துவுக்கு நாங்கள் சொந்தக்காரர்களாயிற்றே உமக்கு ஸ்தோத்திரம். Thank God because we have the real love, the love of God. உண்மையான தேவனுடைய அன்பு எங்களுக்குள் இருக்கிறதே உமக்கு ஸ்தோத்திரம். Thank you, Lord. நன்றி தேவனே. We thank you for all the things that you have done for us. நீர் எங்களுக்காக செய்த அனைத்திற்காக உமக்கு நன்றி Even now செலுத்துகிறோம். minister to the people here, O Lord. இப்பொழுது வந்திருக்கிற மக்களுக்கு ஊழியம் செய்வீராக தேவனே. If there is anyone that has come with great needs, பெரிய தேவைகளோடு யாராவது வந்திருப்பார்களே if they என்றால் have come with prayer, soon and very soon we are going to see the King. Soon and very soon we are going to see the King. Soon and very soon we are going to see the King. Hallelujah, hallelujah, we're going to see the King. Soon and very soon we are going to see the King. Soon and very soon we are going to see the King. Soon and very soon we are going to see the King. Hallelujah, hallelujah, we're going to see the King. Bye-bye, God bless you. No more crying there. We are going to see the King. There will be no more crying there. We are going to see the King. There will be no more crying there. We are going to see the King. Hallelujah, hallelujah, we're going to see the King. No more crying there. We are going to see the King. There will be no more crying there. We are going to see the King. There will be no more crying there. We are going to see the King. Hallelujah, hallelujah, we're going to see the King.
கொஞ்சம் காலம்தான் ராஜாதி ராஜனை காணுவோம். இன்னும் கொஞ்சம் காலம்தான் ராஜாதி ராஜனை காணுவோம். இன்னும் கொஞ்சம் காலம்தான் ராஜாதி ராஜனை காணுவோம். ஹalleluya ஹalleluya ராஜராஜனை காணுவோம். ஹalleluya ஹalleluya ராஜராஜனை காணுவோம்.